தமிழகத்தில் மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை +2 பொதுத் தேர்வுகள் நடைபெறும். மே 8ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் 8/5/2026. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும். மே 20ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. +2 கணக்கு பதவியியல் தேர்வுக்கு கால்குலேட்டர் எடுத்து செல்ல அனுமதி. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பன்னிரண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. கோவையில் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என காவல்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கோவை வழக்கில் 300 சிசிடிவி பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு ரகசிய தகவலின் அடிப்படையில் குற்றவாளிகள் கண்டுபிடிப்பு. கைதானவர்களில் 2 பேர் சகோதரர்கள் என கோவை மாவட்ட காவல் ஆணையர் சரவணசுந்தர் விளக்கம். இல்ல இதுக்கு முன்னாடி இவங்க மேல இந்த ஹர்ட் கேஸ், ஒரு மர்டர் கேஸ், தெஃப்ட் கேஸ், இந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கு. அண்ணனும் தம்பியும் கண்டினியூஸா இருக்காங்க. இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போ ஒரு 15-21 மந்த்துக்குள்ளதான் அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பையனா இருக்கு. பிரைவேட் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்சஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதை வச்சு இவங்க 3 பேருங்கிறத பிக்ஸ் பண்றோம். பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்த இடம் மறைவான இருள் சூழ்ந்த இடம் என்பதால் பெண்ணை மீட்க தாமதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக காவல் ஆணையர் பேட்டி. பட் இஷ்யூ என்னன்னா, அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம். விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனாலதான் இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து KMCHக்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஹெல்த் கண்டிஷன் நார்மலா இருக்கு, கிரிட்டிக்கல் எதுவும் இல்ல. தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங். கோவை திடியலூர் அருகே துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு. ரத்த மாதிரிகள் போன்றவற்றை சேகரித்து சோதனை. அதிமுக எம்எல்ஏவும் OPSன் ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார். பாஜகவின் கிளை அலுவலகமாக அதிமுக செயல்படுவதாக விமர்சனம். இன்றைய அதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மத்திய அரசு மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. அரசுக்கு எதிரான வழக்குகளை தாம் விசாரிப்பதை மத்திய அரசு விரும்பவில்லை என கருத்து. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக உண்மையான அதிமுக அல்ல. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தலையிட்டு விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு செங்கோட்டையன் எழுத்துப்பூர்வ கடிதம். ₹22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹800 குறைவு. ஒரு சவரன் ₹90,000 விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் சரிவு. கிலோவிற்கு ₹3,000 குறைந்து பார் வெள்ளி 1 கிலோ ₹1,65,000 விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி தொடங்கியது. ஒவ்வொரு வீடாக சென்று படிவங்களை பூர்த்தி செய்யும் அதிகாரிகள்.
திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கொசு மருந்து அடித்ததால் ஊழியர்களுக்கு மூச்சு திணறல். கொசுகள் வரும் நேரத்தை அறிந்துதான் மருந்து அடித்தோம் என சுகாதார ஆய்வாளர் அலட்சிய பேச்சு. 11 கீட்டு போய் தான் ஆஃப்டர் டைம் அதுக்கு எங்கே கொசு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் ஜாப் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து அதான் 9 to 5 தான் அது டைமிங் இருக்கும் அடிக்கும் டைம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே தனியார் மினி பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். மியான்மர் வங்கதேச கடற்கரை பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டுப் பன்றிகள். நெற்பயிர்கள் சேதமடைந்து வருவதால் விவசாயிகள் வேதனை. மற்றவர்களுக்காக சிம் கார்டு வாங்கித் தருவதை தவிர்க்க வேண்டும். இணையவழி குற்றங்களை தவிர்க்க புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணியை நாளை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நடக்கும் பாராட்டு நிகழ்ச்சி. உலகக்கோப்பையில் தொடர் நாயக விருது வென்ற தீப்தி சர்மாவிற்கு காவல்துறையில் டிஎஸ்பி பதவி. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. ஒவ்வொரு நாளும் வலியை அனுபவிப்பதாக ஏர் இண்டியா விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் ரமேஷ் வேதனை. பெரும்பாலான நேரம் தனிமையிலேயே இருப்பதாக ஆதங்கம். நேபாள் நாட்டை ஒட்டிய இமயமலை தொடர்களில் திடீர் பனிச்சரிவு. மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 3 வீரர்கள் பலி, 4 பேர் மாயம். சூடானில் இந்தியரை கடத்தி வீடியோ வெளியிட்ட போராளிகள். உனக்கு ஷாருக் கானை தெரியுமா என கேள்வி எழுப்பிய வீடியோ வைரல். பிலிப்பைன்ஸை நெருங்கும் கால்மேகி புயல். புயல் காற்று 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் சுமார் 70,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். ரஷ்யாவின் கம்சச்கா பகுதியை மையமாக கொண்டு அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.3 மற்றும் 6.1 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பதற்றம். பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனை நடத்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்திற்கு சீனா திட்டவட்ட மறுப்பு. அணு ஆயுத சோதனைகளுக்காக தானாக விதித்துக் கொண்ட தடையை பின்பற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம்.